கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும். இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தரின் மகிமை, ஆத்தும ஆதாயம் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தி கேளுங்கள். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தமாருங்கள், ஆயத்தமாருங்கள். அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள். பக்கத்துணையாய், பக்கவலனாய் உங்கள் பக்கத்திலேயே இருந்து எல்லா நல்ல காரியங்களும் செய்து முடிக்கிற நல்லவர் உங்களுடனே கூடவே இருப்பார். விசேஷமாக சங்கீதம் 55 சங்கீதம் 17 வசனம். அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவஜனமே, தியானம் பண்ணி முறையிடும்போது நிச்சயமாக முடிவு உண்டு. காரணம் என்ன? உங்கள் சத்தத்தை அவர் கேட்பார். உங்களுடைய ஜபத்துக்கு அவருடைய செவிகள் திறந்து இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடனே கூடவே இருப்பார். அவர் சொன்ன, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. கைவிடாத கர்த்தர் கை கொடுத்து தூக்கி கண்மலை மேல் நிறுத்துவார். தியானம் பண்ணி முறையிடுங்கள். தேவ மகிமை உங்களோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் வழி நடத்தும். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே எப்போதும் உங்களுடனே இருந்து எல்லா நல்ல காரியங்களையும் செய்து முடிப்பார். ஆமென்.